எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாளும் இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு தேவன் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கிறது. அது மகிமையான அந்த வார்த்தையை நாம் தியானித்து பலனடைகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவனை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைவது இல்லை. அவருடைய முகங்கள் பிரகாசிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய பிதாக்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பிதாக்கள், யூத மக்களுக்கு அவருடைய பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த முற்பிதாக்களை அங்கே பிதாக்களின் தேவனை நோக்கி பார்த்தார்கள். அதனால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபம் பண்ணும் போது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் என்று சொல்லி அங்கே தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த பிதாக்களின் தேவனாக இருந்து தம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும், அதாவது இஸ்ரவேல் மக்களை தேவன் நடத்தி வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி வந்தார், அற்புதமாய் நடத்தி வந்தார். அதைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவர் சொன்னார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்க நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நான் தான் அழைத்தேன். அவன் ஒருவனாய் இருக்கும் போது நான் அவனை கரம் பிடித்து அழைத்து வந்தேன். அவனுக்கு பிள்ளைகள் இல்லாத நேரத்தில், அவருடைய மனைவி கற்பம் செத்து போயிட்டு சொல்லுகிற நேரத்தில், நம்பிக்கையற்று போன நிலையிலும் நான் அவர்களோடு கூட இருந்து என்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினேன். அழைத்தவர் நான், அவர்களுக்கு உண்மையுள்ளவராயிருந்தேன். நான் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு உண்மையுள்ளவர்களாயிருந்து நான் அவர்களை அழைத்து வந்தேன். ஆகவே உங்கள் ஆபிரகாமை, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். அவன் ஊர் தேசத்தில் அங்கு ஒருவனாய் இருக்கும் போது நான் அழைத்து வந்து அவனுக்கு சுதந்திரமாகிய தேசத்தை கொடுத்து ஆசீர்வதித்து அவன் பேரை பெருமைப்படுத்தி அவனை நான் வர்ஷிக்க பண்ணினேன். கடற்கரை மணலத்தினை போல, வானத்து நட்சத்திரத்தை போல அவன் சந்ததியை நான் பெருக பண்ணின கர்த்தர் அல்லவா. உங்களையும் நடத்துவேன், உங்களையும் ஆசீர்வதிப்பேன், உங்களையும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் மக்களோடு அங்கே அந்த வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபை பாருங்கள், வெறும் கோலுங்கையுமாகத்தான் யோர்தானை கடந்து போனான். ஆனால் திரும்பி வரும்போது பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். அது காரணம் என்ன? அவன் போய்கொண்டிருக்கிற பாதையில ஆண்டவர் அன்றைக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நீ போகிற தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினவராய் ஆண்டவரனை அழைத்து வந்ததை பார்க்கிறோம். ஈசாக்கை பாருங்கள், அந்நிய தேசத்துல விதைத்தான், பஞ்ச காலத்துல விதைத்தான், 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஆபிரகாமை எப்படி அழைத்து ஆசீர்வதித்தாரோ, ஈசாக்கை தேவன் எப்படி அழைத்து ஆசீர்வதித்தாரோ, யாக்கோபை தேவன் எப்படி அழைத்து ஆசீர்வதித்தாரோ, அப்படித்தான் நம்மை அழைத்த தேவன், நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன், நம்மை தேவன் கொண்டு வந்து நிலைநிறுத்தின தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு சில நேரங்களிலே ஐயோ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருந்து நிறைவேறலையே, காலங்கள் கடந்து போயிட்டு என்னை அழைத்தவர் மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ என்று நீங்க கலங்குறீங்களா? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து வந்த தேவன் உங்களையும் அழைச்சிருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்டு தைரியம் அடையுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனாயிருக்கிறவரே, ஈசாக்கின் தேவனாயிருக்கிறவரே, யாக்கோப்பின் தேவனாயிருக்கிறவரே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, அந்நிய தேசத்திலே உமக்கு அந்நியனாய் இருந்த, சத்துருவாய் இல்லாவிட்டால் தேவனை அறியாமல் வாழ்ந்திருந்த
ஆபிரகாமை அழைத்ததை போல எங்களை அழைச்சிருந்தீர். இது மட்டும் எங்களை ஆண்டவரை வழி நடத்துகிறேன். அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவீர், எங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீர் என்று நம்புகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் பிதாக்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர் உங்களை நடத்துவார். God bless you.